வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது காமாட்சி விளக்குக்கு எப்படி பொட்டு வைக்கணும், விளக்கு ஏற்றும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை தாங்க பார்க்க போறோம். இந்த காமாட்சி அம்மன் விளக்கை புளி போட்டு நல்லா கழுவிட்டுங்க, அதை நல்லா காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். விளக்கை வந்து எப்பவுமே நம்ம நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றணும். நான் எப்பவுமே மஞ்சளில் தான் பொட்டு வைப்பேன். ஏன்னா இது வந்து காமாட்சி அம்மன் விளக்குங்கங்களி பெண் தெய்வம் கட்டி நான் மஞ்சளும் குங்குமமும் வைப்பேன். மஞ்சள் வந்து கொஞ்சம் நல்லா இலக்கமாக தண்ணியாட்ட கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு விளக்கில் நல்லா ஒட்டும். மஞ்சள் வைக்கும்போது எப்பவுமே முதல்ல பாதத்துலேருந்து அப்படியே உச்சி வரைக்கும் போகிற மாதிரி கீழேருந்து மேலே ஆரம்பிக்கணும். முதல்ல விளக்கோட பாதத்துக்கு மஞ்சள் வச்சுக்கலாம். பொட்டு வைக்கும்போது எப்பவுமே நம்ம இந்த மோதிர விரலை தாங்க பயன்படுத்தணும். இப்போ கீழே நான் பாதத்துக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே விளக்கு ஏற்றுற இடத்துல ஒன்றும், மேலே உச்சிக்கு ஒன்று வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் சாமிக்கு மேலே சாமியோட கிரீடத்து மேலே ஒன்று வச்சுருக்கிறேன். சாமியோட பாதத்துக்கு ஒன்று, ரெண்டு சைடும் 2 யானை இருக்குது, அதுக்கும் வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கஜலட்சுமி விளக்கு. காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்திங்கன்னா கரும்பு வச்ச மாதிரி சாமி இருப்பாங்க, அவங்க தான் காமாட்சி அம்மன். இது வந்து 2 யானை சைடில் இருக்குது, இது வந்து கஜலட்சுமி விளக்கு. இப்போ கீழே 3 பொட்டு வச்சுக்கலாம். இந்த 3 பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், அக்னி, இந்த 3 பேர்த்துக்கும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த 3 பொட்டு வைக்கிறோம். இது தவிர இந்த 2 இடத்துலையும் பொட்டு வச்சுக்கலாம். இங்கேயும் 2 பொட்டு வைக்கிறேங்க, ஏன்னா இங்கே 2 சிலை இருக்குது. இங்கே 2 சிலை இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 2 மேடை மேலே நீங்கள் பொட்டு வச்சுக்கலாம். நிறைய பேர் இங்கேயும் வைப்பாங்க. இப்போது விளக்கு திருப்பி பின்னாடியும் வச்சுக்கலாம். இங்கே பின்னாடியும் சாமி சிலை இருக்குதுங்க, அதனால் சாமிக்கு நெத்தியில் ஒன்று பாதத்தில் ஒன்று வச்சுட்டு 2 யானைக்கும் 2 பொட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு 4 வச்சுருக்கிறேன். இந்த விளக்கில் கீழே இந்த சைடும் இந்த சைடும், அதாவது 2 சைடும் வச்சுட்டு பின்னாடியும் ஒரு சைடு வச்சிடணும். இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா விளக்கு சுற்றி 4 திசைக்கு பொட்டு வச்ச மாதிரி வச்சுருக்கிறேன். இதுக்கெல்லாம் குங்குமம் வச்சுக்கலாம். முதல்ல பாதத்துலேருந்து வச்சுட்டு போகலாங்க. இப்படி நம்ம பொட்டு வைக்கும்போது அம்மனோட முகம் மறைஞ்சிடக்கூடாது, நல்லா அம்மன் ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ பின்னாடி திருப்பி குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா 21 இடத்துல நான் பொட்டு வச்சுருக்கிறேன். எப்பவுமே பொட்டு வைக்கும்போது ஒத்தப்படையில் தான் வரணும், அதாவது 17, 19, 15 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பொட்டு வச்சுக்கணும். காமாட்சி அம்மன் விளக்காக இருந்துச்சுன்னா அவங்க கையில் கரும்பு வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த 2 யானைக்கு நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அதாவது கஜத்துக்கு, அதுக்கு பதிலாக நம்ம அவங்க கையில் 2 பக்கமும் பொட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்குக்கு பொட்டு வச்சாச்சு. இப்போ இது வைக்கிற தட்டத்துக்கும் பொட்டு வச்சுக்கலாம். எப்பவுமே நம்ம விளக்கு பற்ற வைக்கும்போது நிலத்துலையோ இல்லாட்டி அதாவது டேபிள் மேலேயோ வச்சு பற்றக்கூடாதுங்க. விளக்குக்கு எப்பவுமே ஆசனம் கொடுத்து வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம விளக்கு வச்சு பற்ற வைக்கணும். இந்த ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியிலையோ பித்தளையிலையோ செம்புலையோ இருக்கலாம். அப்படி இல்லாட்டி மரப்பலகை கூட கீழே மேடையாக வச்சு அதுக்கு மேலே விளக்க வச்சு பற்ற வைக்கலாம். நிறைய பேர் முக்காலி மாதிரி ஒரு மேடை வச்சு அதுக்கு மேலே வந்து விளக்க பற்ற வைப்பாங்க. என்கிட்ட வந்து பித்தளையில் இல்லைங்க தட்டம், அதனால் நான் எவர் சில்வர் தட்டை வைக்கிறேன். எவர் சில்வர் வந்து மோஸ்ட்லி வைக்கக்கூடாது. என்கிட்ட பித்தளை இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பித்தளை வச்சிருவேங்க. என்கிட்ட எவர் சில்வர் தான் இருக்குது, அதனால் நான் எவர் சில்வர் வைக்கிறேன். ஏன்னா எந்த மேடையுமே போடாமல் விளக்க வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எவர் சில்வர்னாச்சும் மேடை வச்சு வைக்கிறதுல ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி எவர் சில்வர் தட்டு வச்சு தான் வச்சுட்டு இருக்கிறேன். நான் பித்தளை தட்டை தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு கிடச்ச உடனே நான் பித்தளை தட்டத்தை வச்சு நான் விளக்க பற்ற வச்சிருவேன். இந்த தட்டத்துக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு தாங்க வைக்கணும். இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 4 மூலையிலையுமே மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கலாம். சென்டர்லேயும் வச்சுக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தப்படை வைக்கிற மாதிரி வரணும். அதனால் 4 திசைக்கு 4 சைடு பொட்டு வச்சுக்கிட்டு சென்டர்லேயும் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு குங்குமம் வச்சுக்கலாங்க. இந்த மோதிர விரல்லாம் பொட்டு வச்சிங்கன்னா தட்டத்துலேயோ விளக்குலையோ ஒட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பெருவிரலில் கூட இப்படி ப்ரெஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாம்பு விரல், நடுவிரல் பாம்பு விரலுக்கு இல்லைங்களா, அதில் மட்டும்தான் நம்ம பொட்டு வைக்கக்கூடாது. மீதி இருக்கிற விரலில் நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் பெருவிரலை கூட நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தட்டத்தில் 5 இடத்துல நான் பொட்டு வச்சுட்டேங்க.
எப்பவுமே விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த தட்டத்துக்கு நடுவில் கொஞ்சோண்டு அச்சதை எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதாவது பச்சரிசியில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு அதில் 2 சொட்டு தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கையில் இப்படி தேய்ச்சோம்னா உங்களுக்கு அர்ச்சதை ரெடி ஆயிரும். எப்பவுமே விளக்கு வைக்கும்போது அடியில் ஒரு 5-6 அர்ச்சதை அரிசி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே விளக்கு வைக்கணும். இப்போ நான் தட்டத்தில் சென்டரில் இந்த அர்ச்சதையெல்லாம் வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10-15 அரிசி வச்சா போதும், ரொம்ப வைக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ இந்த அச்சதைக்கு நடுவில் விளக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். விளக்கு ஏற்றும் போது எப்பவுமே விளக்குக்கு ஒரு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க விளக்கு ஏற்றணும். முதல்ல விளக்குக்கு பூ வச்சுக்கலாம். முல்லைப்பூ இல்லாட்டி மல்லிப்பூ அந்த மாதிரி நூலில் கட்டியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக அத்து இப்படி வைங்க. அப்படி வைக்கும்போது சாமி மூஞ்சி மறைஞ்சிடாமல் இருக்கணும். இப்போ என்கிட்ட வந்து ரோஜா பூ தான் இருக்குது, அதை வந்து நான் இந்த விளக்கு மேலே வைக்கணும். ரோஜா பூ வைக்கும்போது உளுந்துரும். அதனால் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம். அதில் பூவை சொருகி வச்சிங்கன்னா உங்களுக்கு உழுகாமல் இருக்கும் பூவு. பூ வச்சுட்டேங்க. இப்போ விளக்கு ஏற்றிக்கலாம். விளக்கு ஏற்றும் போது எப்பவுமே முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும், அதுக்கப்புறம் தான் திரி போடணுங்க. எண்ணெய் ஊற்றிடுறேன். நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். விளக்குக்கு போடுறதுங்க 2 பஞ்சு திரி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்பவுமே வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும் தான் வீட்டில் ஏற்ற போகிறோன்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து 2 திரி போட்டு ஏற்றணும். இப்போ இந்த திரி வந்து 2ஐயும் ஒன்றா வச்சு இப்படி ஒரே பக்கமாக சுற்றுனீங்கன்னா அழகாக உங்களுக்கு திரி சுருண்டுக்கும். நிறைய பேர் வந்து இப்படியும் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பினது மறுபடியும் உல்ட்டாவாக மாறிடும். அதனால் இப்படி ஒரே பக்கமாக சுருட்டணும். இப்போ 2 திரி ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து விளக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த திரியில் ஃபுல்லாக எண்ணெய் ஆகிற மாதிரி நல்லா எண்ணெயில் நனைச்சி வைங்க. இந்த முனை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு குண்டாக இருக்கிற மாதிரி சுருட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு விளக்கு நல்லா நின்று எரியும். ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சுன்னா பற்ற வச்சோன்னே உடனே எரியும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அமைஞ்சு போகும். இப்படி கொஞ்சம் மொத்தமாகிற மாதிரி பண்ணிங்கன்னா தான் நல்லா நின்று நிதானமாக விளக்கு எரியும். இப்போ காமாட்சி விளக்கு ஒத்த விளக்கு தான் நீங்கள் வீட்டில் பற்ற வைக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெட்டைத்திரி போட்டு ஏற்றுங்க. இல்லை நிறைய பேர் வந்து மண் விளக்கு 2 விளக்கு இல்லாட்டி குபேர விளக்கு மாதிரி ரெட்டை விளக்கு வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது ஒத்த திரி போட்டிங்கன்னா போதும். ஏன்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஒத்த விளக்கு மட்டும் ஏற்றும் போது மட்டும்தான் ரெட்டைத்திரி போடணும். விளக்கு எப்பவுமே தீக்குச்சியில் ஏற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு துணை விளக்கு வச்சு அதில் பற்ற வச்சு தான் நம்ம விளக்கு ஏற்றணும். அதனால் முதல்ல இந்த துணை விளக்கு ஏற்றிக்கலாம். நான் எப்பவுமே மண் விளக்கு தான் வந்து துணை விளக்காக யூஸ் பண்ணுவேன். சாமி ரூமில் விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் சரி, ஊதுவத்தி கற்பூரம் எது ஏற்றுறதா இருந்தாலும் இந்த மாதிரி துணை விளக்கு ஏற்றி தான் இதில் தான் வந்து பற்ற வைக்கணுங்க. எப்பவுமே விளக்கை நேரடியாக தீக்குச்சி மூலமாக பற்றக்கூடாது. இந்த காமாட்சி விளக்கை பற்ற வச்சிடலாம். துணவலுக்கு வந்து நம்ம பூச முடிகிற வரைக்கும் எரிய வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கற்பூரம் பற்றணும், ஊதுவத்தி பற்றணும், அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் இது எரிஞ்சிட்டே இருக்கலாம். இப்போ விளக்கு வந்து ரொம்ப பெருசாக எரியுதுன்னா கையை எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா தீபத்தில் மகாலட்சுமி இருக்கிறனால நம்ம நேரடியாக தொடக்கூடாது. அதனால் குச்சி தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப விளக்கு எரியிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அளவாக எரியிற மாதிரி பண்ணிக்கலாம். விளக்கு ஏற்றினப்புறங்க இதில் ஒரு 5-6 கல்கண்டை போட்டு வைக்கணும். இப்படி கல்கண்டை போட்டு நம்ம விளக்கு ஏற்றும் போது வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும். அதனால் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த விளக்குள்ளே 1 ரூபா காயின் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி விளக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்பவுமே வீட்டில் விளக்கு ஏற்றுனாங்கன்னா அதை கிழக்கு பார்த்த மாதிரி தாங்க வைக்கணும். கிழக்கு திசையை வந்து இந்த விளக்கு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வைக்கணும். 2 விளக்கு நீங்கள் ஏற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்று வந்து ஆண் விளக்கு, இன்னொன்று பெண் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விளக்கு கிழக்க பார்த்த மாதிரியும் ஒரு விளக்கு வடக்கு பார்த்த மாதிரியும் வைக்கணும். இந்த காமாட்சி விளக்கு ஏற்றுனீங்கன்னா வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றுனீங்கன்னா போதும், கூட இன்னொரு விளக்கு ஏற்றணும்னு அவசியம் இல்லைங்க. விளக்குலேயே வந்து சிறந்தது பார்த்திங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தான். ஏன்னா ஒரு டைம் இந்த காமாட்சி அம்மன் வந்து உலக மக்களோட நன்மைக்காக வேண்டி தவம் இருந்தாங்களாம். அப்போ எல்லா சாமியும் காமாட்சி அம்மனுக்குள்ளே அடக்கமாச்சுங்களாமா. அதனால் எப்பவுமே காமாட்சி அம்மனுக்குள்ளே எல்லா சாமியும் அடங்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் இந்த எல்லாத்து வீட்லேயும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது. இன்னொன்று முதல்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு குலதெய்வத்தோட ஃபோட்டோலாம் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்கை பற்ற வச்சுட்டு குலதெய்வமே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு கும்பிடுவாங்களாம். அதனால் காமாட்சி அம்மன் விளக்கு ரொம்ப புனிதமானது. இந்த காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்னங்கன்னா இந்த அரும்புகள் வந்து 15, 17, 19 அந்த மாதிரி இருக்கலாம். என்னோட விளக்கில் வந்து இந்த அரும்புகளை எண்ணி பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். அந்த மாதிரி ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. சாமியோட முகம் வந்து நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கணும். எப்பவுமே வந்து விளக்குக்கு பருத்தி பஞ்சு போடுறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி பருத்தி பஞ்சு போடும்போது குடும்பம் வந்து சுபீட்சமாக இருக்கும், சகல செல்வமும் நம்மளுக்கு கிடைக்கும். வாழைத்தண்டு திரி, தாமரத்தண்டு திரி அந்த மாதிரி நிறைய திரி இருக்கும். ஆனால் மெயினாக வந்து இந்த பஞ்சு திரிக்கு தான் நிறைய பவர் இருக்குது. அதனால் நீங்கள் பஞ்சு திரியை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுவும் பன்னீரில் நனைச்சி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சிறந்தது.
இந்த விளக்குக்கு வந்து மெயினாக நல்லெண்ணெய் ஊற்றி பற்ற வைங்க. ஏன்னா நல்லெண்ணெய் வந்து இரும்பு சத்து நிறைந்தது. நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பற்ற வைக்கும்போது வீடு ஃபுல்லாக அந்த காந்த சக்தி இரும்பு சக்தி பரவும். அதனால நம்ம மனசில் இருக்கிற குழப்பங்கள்லாம் நீங்கி மனசு தெளிவடைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று மெயினாக வந்து சனீஸ்வரனோட பிடியிலேருந்து நம்ம விடுபடலாம். அதை எப்பவுமே நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறது நல்லது. 5 எண்ணெய் கொண்ட கலப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கடையில எல்லாம் விளக்குக்குன்னே தனியாக. அதெல்லாம் வந்து கோயிலில் இல்லாட்டி குலதெய்வத்தை கும்பிட போய் கும்பிடும்போது அந்த மாதிரி 5 எண்ணெய் கலப்பு ஊற்றி பற்ற வைக்கணுங்க. வீட்டில் நம்ம விளக்கேற்றும் போது எப்பவுமே தனி எண்ணெய், அதாவது நெய்யோ இல்லாட்டி நல்லெண்ணெயோ இல்லாட்டி தேங்காய் எண்ணெயோ, இந்த 3 எண்ணெய் தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம நெய் வந்து யூஸ் பண்ணி விளக்கு பற்ற வைக்கும்போது வந்து அது லட்சுமி வாசம் செய்வாங்க. நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்களாம் வந்து நெய் ஊற்றி விளக்கு பற்றினாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விளக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்க தவிர மீதி இருக்கிற 3 திசைகளையும் நம்ம பற்ற வைக்கலாம். ஆனால் மெயினாக வந்து கிழக்க பார்த்து பற்ற வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் ரொம்ப சிறப்பு பெற்றது. நம்மளோட துன்பம்லாம் நீங்கிட்டு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றுறதுக்குங்க ரொம்ப சிறப்பான நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம். அதாவது காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே விளக்கு பற்ற வச்சுருவோனுங்க. சாயங்காலம் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே விளக்கு பற்ற வச்சுருவோம். நம்ம மெயினாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா காலையில் 5:30 மணிக்குமே சாயங்காலம் 5:30 மணிக்கு விளக்கு பற்ற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வீட்டு வாசலை கூட்டி தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் வந்து விளக்கு பற்ற வைக்கணுங்க. நம்ம நெத்தியில் பெண்களாக இருந்தால் குங்குமமும் ஆண்களாக இருந்தால் திண்ணீரும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கு ஏற்றணும். சாயங்கால நேரம் விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா வாசலை கூட்டக்கூடாது. வெறும் தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் விளக்கு ஏற்றணுங்க. வெறும் வாசலை வச்சுக்கிட்டு விளக்கு ஏற்றக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு எப்பவுமே வீட்டு வாசலில் கோலம் போட மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் நம்ம கோலம் போடாமல் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். இன்னொன்று, இந்த விளக்கு ஏற்றும் போது நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 டோர் இருக்கும். அப்படி 2 டோர் இருந்துச்சுன்னா கொல்லைப்புறத்தை, அதாவது பின்னாடி பக்கம் இருக்கிற கதவை எப்பவுமே சாத்தி வச்சுட்டு தாங்க விளக்கு ஏற்றணும். அதுவும் சாயங்கால நேரம் விளக்கு பற்ற வச்சு நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா எப்பவுமே பின்னாடி கதவை சாத்தி தான் வச்சுருக்கணும். இப்போ நான் இருக்கிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி கதவுன்னு ஒன்று இருக்கும். அந்த பால்கனி கதவை சாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் எப்பவுமே பூஜை பண்ணுவேன். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பற்ற வச்சதுலேருந்து அணைக்கிற வரைக்கும் எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கணுங்க. இதுவே வந்து எண்ணெயெல்லாம் தீர்ந்து போய் தானாக விளக்கு அதுவே அமையக்கூடாது. அதனால் விளக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். குறைஞ்சதுங்க நம்ம விளக்கு பற்ற வச்சதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக விளக்கு எரியணுங்க. அதுக்கப்புறம் நம்ம விளக்க அமைச்சிக்கலாம். விளக்கு அமைக்கும் போது இப்படி கையால் விசிறியோ வாயால் ஊதியோ அமைக்கவே கூடாதுங்க. ஏன்னா வந்து அக்னி பகவான், அவருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி கையை வந்து இப்படி திரியில வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளால திரி இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மனைகிற மாதிரி பண்ணணும். ஒட்டுக்கா விசையை இழுத்துடக்கூடாது. ஒளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே விளக்கு அமையிற மாதிரி பண்ணிக்கணும். விளக்கு நம்ம பற்ற வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் என்ன குறைகள் இருக்குதோ, நம்மளுக்கு என்ன வேண்டுதலோ அதை நினச்சிட்டே நீங்கள் விளக்கு பற்ற வச்சிங்கன்னா சீக்கிரமாக நம்ம வேண்டுறது நடக்கும். நம்ம எப்பவுமே விளக்கு அமைக்கும் போது ஒரு மந்திரம் சொல்லி தாங்க அமைக்கணும். அப்போ என்ன சொல்லணும்னா, ஓம் சாந்த சுரூபினியே நம்ம அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் விளக்கு அமைக்கணும். இன்னொன்று, விளக்கு அமைக்கும் போது எப்பவுமே வந்து ஆண்கள் விளக்கு அமைக்கவே கூடாதுங்க. பெண்கள் தான் வந்து விளக்கு அமைக்கணும். நம்ம எப்பவுமே வீட்டில் விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி ரூமில் போய் நம்ம விளக்கு பற்ற ஆரம்பிக்கணுங்க. வீடை ஃபுல்லாக இருட்டாக வச்சுக்கிட்டு சாமி ரூமில் போய் விளக்கு பற்ற வைக்கவே கூடாது. விளக்கு பற்ற வச்சதுக்கப்புறம் தலை சீவக்கூடாதுங்க, வீடு கூட்டக்கூடாது, தான தர்மம் செய்யக்கூடாதுங்க. விளக்கு பற்ற வச்ச உடனே பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுங்க, சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா விளக்கு பற்ற வச்ச உடனே சாப்பிடக்கூடாது, விளக்கு வைக்கிற நேரத்தில் தூங்கவும் கூடாது. இன்னொன்றுங்க, பால், மோர், உப்பு, சுண்ணாம்பு, அரிசி அந்த மாதிரி வெண்மை நிறத்தில் இருக்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, பணத்தையும் அடுத்தவங்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது. துணி துவைக்கக்கூடாதுங்க, தலை குளிக்கக்கூடாது. அப்படி பண்ணோம்னா வீட்டுக்கு லட்சுமி வரமாட்டாங்க, தரித்திரம் தான் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி செயல்களை எப்பவுமே விளக்கு பற்ற வச்சதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, சாமி கும்பிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, விளக்கு பற்ற வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் விளக்கு அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போங்க. விளக்கு வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த விளக்கு வந்து எப்போ விளக்கணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை விளக்கவே கூடாதுங்க. மீதி நாட்களில் தான் வந்து நம்ம விளக்கி வைக்கணும். செவ்வாய், புதன், வெள்ளியில் நம்ம விளக்குனாங்கன்னா வீட்டில் இருக்கிற லட்சுமி வெளியே போயிடுவாங்க ஐதீகம். விளக்கு வந்து டெய்லி எப்படி இருந்தாலும் விளக்க முடியாதுங்க. அதனால் 2-3 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் விளக்கிட்டு கூட நீங்கள் பற்ற வச்சுக்கலாம். ஆனால் அப்படி பற்ற வைக்கும்போது திரி வந்து எப்பவுமே புதுசாக இருக்கணுங்க. இப்போ காலையில் ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றுறீங்கன்னா சாயங்காலம் அந்த திரியிலேயே விளக்கு ஏற்றிட்டு அந்த திரியை வெளியே எடுத்துட்டு அடுத்த நாள் நீங்கள் விளக்கு பற்ற வைக்கும்போது புது திரி தாங்க போடணும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் காலையில் இந்த விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்றீங்க, எண்ணெய் வழி ஊற்றிக்கிறோம் இல்லைங்களா, இந்த எண்ணெய் தீர அளவுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் விட மாட்டோம். ஒரு 1 மணி நேரத்தில் விளக்கு அமைச்சிடறோம்னு வைங்க. மறுபடியும் சாயங்காலம் சாமி கும்பிட்றதுக்கு இதே எண்ணெயில் இதே திரியில் மறுபடியும் விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். நைட்டு வந்து நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விளக்கு அமைச்சிட்டு இந்த எண்ணெய் என்ன பண்ணிடுவோன்னு ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க. இந்த விளக்கு அப்படியே வச்சுருங்க. அடுத்த நாள் விளக்கு பற்ற வைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, விளக்கு
விளக்கணும்னு இல்லை, புதுசாக திரி மட்டும் போட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கணும்ல பழைய எண்ணெய், அதை ஊற்றியே நீங்கள் விளக்கு பற்ற வச்சுக்கலாம். பட் இந்த விளக்கை அமுச்சிட்டு மறுபடியும் அடுத்த நாள் பற்ற வைக்கிறது, மறுபடியும் அமுச்சிட்டு மறுபடியும் அடுத்த நாள் பற்ற வைக்கிறது, அதாவது இந்த எண்ணெயும் மாற்றாமல் திரியும் மாற்றாமல் அதே மாதிரி அதே விளக்கில் அதே எண்ணெயில் பற்ற வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப தப்புங்க. அதனால் அந்த மாதிரி எப்பவுமே பண்ணக்கூடாது. தீபம் எதுக்காக எப்பவும் பற்ற வைக்கிறதுங்கன்னா, தீபத்தோட சுடருக்கு நம்ம சுற்றி இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போக்கிடுங்க. எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி பண்ணும். அதனால தான் எப்பவுமே நம்ம வீட்டில் காலையிலையும் சாயங்காலமும் விளக்கு பற்ற வைக்கிறோம். அப்படி நம்ம பற்ற வைக்கும்போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போயிட்டு எப்பவுமே நல்ல எண்ணங்களோடய நம்ம வீடு இருக்கும். இப்போ நிறைய பேர் வீட்டில் காமாட்சி விளக்கு இருக்காது, 5 திரி போட்ட குத்து விளக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 5 திரியுமே போட்டு ஏற்றுங்க. அப்படி இல்லாட்டி ஒத்த திரி, அதாவது ஏக முகமாக எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே திரி மட்டும் போட்டு நீங்கள் விளக்கேற்றலாம். அதில் ரெட்டை திரியாக போட்டு விளக்கேற்றிக்குங்க. இன்னொன்று, வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள டெய்லியும் விளக்கு பற்ற வைக்க சொல்லுங்கள். ஏன்னா அப்படி அவங்க பண்ணும்போது அவங்க முகம் பிரகாசிக்கும், அவங்களோட முகம் ரொம்ப பொலிவாக பிரகாசமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா டெய்லியும் காலையிலையும் சாயங்காலமும் அவங்கள விளக்கு பற்ற வைக்க சொல்லுங்கள் வீட்டில். ஏன்னா பெண்களாகிய நாம் டெய்லியும் விளக்கு பற்ற வைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் விளக்கு பற்ற வைக்க சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் விளக்கேற்ற பாருங்கள். அப்படி இல்லாட்டி செவ்வாய், புதன், வெள்ளி அந்த மாதிரி 3 நாட்கள்னாச்சு விளக்கேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விளக்கேற்றின வீடியோ எதுவுமே வீண் போனதில்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.